நம்பி வந்தேன் சமூகம் நம்புகிறேன் உபசனம் நம்பிக்கைக்கு உரியவரே சாட்சியை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்துவிட்டேன் சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்துவிட்டேன் வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தையானே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தையானே ஆதிக்கு தீபம் வேதனைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருளாலே. ஆதிக்கு தீபம் வேதனைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருளாலே. நம்பிக்கைக்கு உரியவரே எல்லாம் கைகளை கட்டி நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உபசனம் நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பையென்றும் சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பையென்றும் சூழ்ந்து கொள்ளும் விழவில்லாம் அழுதையா உபசனம் நம்புவதா உள்ளமெல்லாம் மகிழ்வுதையா உபசனம் நம்புவதா ஆதிக்கு தீபம் வேதனைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருளாலே. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உபசனம் நம்பிக்கைக்கு உரியவரே தீமையனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினார் நடந்து கொண்டார் தீமையனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினார் நடந்து கொண்டார் எழுப்புங்கள் ஓரம் பெறும் என்னோடனும் எழுப்புங்கள் ஓரம் பெறும் என்னோடனும் நலம் பெறும் பாதைக்கு தீபம் வேலைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருளாலே. பாதைக்கு தீபம் வேலைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே
ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்குரியவரே, புயலின் நடுவிலே வார்த்தன் பவுல் வார்த்தை வந்த நாள் திடன் கொண்டார். புயலின் நடுவிலே வார்த்தன் பவுல் வார்த்தை வந்த நாள் திடன் கொண்டார். கைதியாக கப்பலில் கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பலில் கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம் உங்கள் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம் உங்கள் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்குரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம் உங்கள் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம் உங்கள் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்குரியவரே. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இயேசுவா தான் இருக்கிறாரு. இன்னொரு பாடலை பாடுவோம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என்
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்பியிருக்கேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்பியிருக்கேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தனி குறித்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தனி குறித்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெடிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இதுக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெடிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இதுக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்பியிருக்கேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்பியிருக்கேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்த முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்த முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உமைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மைகள் நாங்கள் யாரென்றே உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மைகள் நாங்கள் யாரென்றே உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாரை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாரை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உமைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பாமல் யாரென்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை நம்பாமல் யாரென்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாரை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாரை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளுடைய நம்பிக்கை முழுவதும் அவர்தான். அவர்கிட்ட இருந்து தான் ஐஸ்வர்யம், கனம் எல்லாமே நம்மளிடத்தில் வருகிறது. இன்னொரு பாட்டு பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே இயேசுவே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே இயேசுவே.
ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆதியிலே ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. தாவீதை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆரோனை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆரோனை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆரோனை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதிரனாமே ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த
ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அப்படியே எழுந்து நிற்போமா? அழகா வர்ஷிப் பண்ணலாமா? ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே இயேசுவே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே இயேசுவே. கைகளை வைத்து ஆராதிப்போமா? ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. விசுவாசத்தோட பாட முடியுமா? ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை கையை உயர்த்தி பிள்ளைகள், கையை உயர்த்தி ஆண்டவரை உங்க சரீரம் ஆராதிக்கட்டும். ஆவி மாத்திரமல்ல, உங்க சரீரம் தேவனை ஆராதிக்கட்டும். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிக்கும் அடிமை பெண்ணை கூட அவர் விட்டு வைக்க மாட்டாரு. ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. நம்மை 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 அன்னாரை கைகளை உயர்த்த, மனதை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்போம். ஆசீர்வதிப்பாரே. ஆமென். ஒரே மனதோடு ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் ஓ ஆண்டவரே ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கிறாரு. சொல்லும் போதே ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஓ thank you Jesus. ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. சத்தமா சத்தமா பிள்ளைகள்லாம் சத்தத்தோட யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. முழு மனதோட யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே. துதி செலுத்தும் போது சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது.
கர்த்தரை உத்தமமாய் துதிக்கும் பொழுது எதிர்பார்த்த காரியத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றி. ஓ thank you Jesus. முழு மனதோடு எதை குறித்து சிந்திக்காதீங்க, யாரை குறித்து பார்க்காதீங்க. ஓ இருந்தே மட்டும் ஓ தேவனே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீரே. அருமையா இருக்கு கர்த்தரை துதிக்கிறது. ஓ இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆவியில நிரம்பி எஸ் ஜீசஸ் நல்ல சந்தோஷமா வர விருத்தியாகி ஒரு பெருக செய்யும் ஆசீர்வாதம் உண்மையில இறங்கி வரட்டும். ஆராதிக்கிறேன், முழு மனதோடு ஆராதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆளுகை செய்யட்டும். ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்குள்ள, உன் எல்லைகளுக்குள்ள. ஓ thank you Jesus. அதிகை பெண்ணாகிய ஆகார ஆசீர்வதித்தவர். அல்லேலூயா. யாபேசை பெருக பண்ணி ஆசீர்வதித்தவர். நல்ல கைகளை தட்டி yes Lord of God, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஓ thank you Jesus. யோசேப்பை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வாதமானவருடைய நிரப்பட்டம். அவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். ஓ thank you Jesus. ஆடு போதே அந்நிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு எஸ் ஜீசஸ் தேவனுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நெருக்கத்தோடு எஸ் ஜீசஸ் அன்னாளை ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு இந்த திருச்சபையில அன்னாளை ஆசீர்வதித்தவர். அவருக்கு தான் துதி. ஓ உன்னுடைய ஆராதனை யாருக்கு? கையை வைத்து அதனை ஊற்று. உமக்கு தான் என்னுடைய ஆராதனை. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே துதி ஸ்தோத்திரம் துதி உமக்கே ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன்
ஆசீர்வதிப்பாரே. நீங்க வச்சு சொல்லலாம். துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, முழு சக்தியோடு ஆராதிக்க பார்க்கலாம். ஒரு முழு பலத்தோடு உலகத்தில் இருக்கிற முழு பலத்தையும் ஆராதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஆமென். துதி உமக்கே என்றுமே. ஹalleluya. துதி ஸ்தோத்திரம் வாயங்களை திறந்து நான் சொல்கிறேன், துதி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உனக்கு உனக்கு சம்பவிக்கிறது. தேவன் சொன்னதை செய்ய உண்மையுள்ளவர். நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லணும். துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. நீ வார்த்தையினால சொன்னில்லையா, தேவனுடைய பிள்ளையுடைய வார்த்தையில இருந்து அந்த ஆசீர்வாதம் அன்னால ஆசீர்வதித்த தேவன். ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். மலடியா இருந்தவள கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியா கொடுத்தாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, ஓ உனக்குள்ளே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அன்னாளை கடாட்சித்த தேவன் இப்போ இப்போ அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கற்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஏதோ ஒரு பாட்டு அல்ல, ஏதோ பாடணும் அப்படி இல்ல. விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல, அந்த நாள்ல இருந்து அவன் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல, அவன் மேல, அவன் மேல, அவன் சந்ததியாகிய உங்கள் மேல தேவனுடைய வல்லமை. எஸ், thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஈசாக்கின் மேல உம்முடைய ஆசீர்வாதம் எப்படி உண்மையா இருந்ததோ, அவனை வர 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 விருத்தி செய்து அவனை மகா பெரியவன் ஆக்கினது போல, ஓ உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய உண்மையுள்ள வார்த்தையினால உம்முடைய ஜனத்துக்கு உண்டாகிறது அப்பா. நான் நன்றி சொல்லுகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே.
கரங்களை தட்டி எஸ், பெற்றுக்கொண்டாய். நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கடுகளவு விசுவாசம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கடுகளவு விசுவாசம் மிக பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில தேவன் தருகிறார். இப்போ உங்களுடைய கடுகளவு விசுவாசம், உங்க சிறிய விசுவாசம் பெரிய தேவனிடத்தில் இருந்து பெரிய நன்மைகளை இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறது. நன்றி ஆண்டவரே. கைகளை ஊத்தி நன்றி அப்பா. என் பாத்திரம், எல்லாரும் சொல்லுங்களேன், என் பாத்திரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழியுதப்பா. என் குடும்பத்தில் நிரம்பி வழியுது, என் பிள்ளைகளுக்குள்ள நிரம்பி வழிகிறது. உமக்கு நான் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் உங்களுடைய வார்த்தைகளினால எங்களோடு கூட பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உட்காருங்க. Thank you Jesus. Hallelujah. ஆமென். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடியினால ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். நான் சீக்கிரமா கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே நான் கடந்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுவோம். நன்றி ஆண்டவர். தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 9 வசனத்துல 1 கொரிந்தியர் 1:9. 1 கொரிந்தியர் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோட அழைத்த தேவன்? யாரோட? வந்துடுறேன், நானே வந்துடுறேன். ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசுவோடு ஹல்லேலூயா ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு ஆமென் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இதை எடுத்து அந்த ஓரமா வச்சிருக்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை யாரோட ஐக்கியமாய் இருக்கும்படி தேவன் அழைத்தாரு? குமாரனாகிய. சரி, யாருக்கெல்லாம் குமாரனாகிய இயேசுவோடு க்ளோஸா ஐக்கியமா? ஸ்தோத்திரம். க்ளோஸா இருக்கணும்னு யாருக்கெல்லாம் ஐடியா? போனும் கையுமா தெரியுதுங்க. என் யாரும் காதுலயே போன், எங்க போனாலும் போனோட ஒன்னு ஐக்கியமா இருக்கிறதுக்கா தேவன் அழைச்சாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனைக்குள்ள வந்தா இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. என்ன மோட்ல போடணும்? ஏரோப்ளேன் மோட்ல போடணும். ஹல்லேலூயா. ஆமா, உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கு, மற்ற யாருக்கும் குடும்பம் இல்லை, குட்டியும் இல்லை. ஹல்லேலூயா. வெட்டியா வந்திருக்கு, அப்படியே நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுக்கு என்று கொடுக்கிற அந்த நேரத்தை 100% எப்படி கொடுக்கணும்? அப்படியே கொடுக்கணும். ஆமா, ரைட். அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை உடனே எடுத்தப்பல நீங்க கர்த்தருக்குலாம் பயப்படலன்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா பயத்திலிருந்து விலகி போக பண்ணும். ஹல்லேலூயா. சரி, இந்த வார்த்தையை திரும்ப ஒருக்க வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. யாரோட ஐக்கியமா இருப்பதற்கு? ஹல்லேலூயா. யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்க? யாரோட?
ஐக்கியமா இருக்கீங்களா? இல்ல அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்களா? இல்ல நான் கேட்கிறேன். ஏன்னா வார்த்தை வரும்போது என்ன செய்யணும்? வார்த்தையோட சொல்லுங்க, வார்த்தையோட அப்படியே 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 ஆவியோட இணையணும். வார்த்தை வரும்போது நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை பாதையில விழுகிற விதைக்கு போயிடும். கவனம் இல்லாமல் கேட்கிற வார்த்தைகள் உங்களுக்கு போவாது, அது பாதையில விழுகிற விதையா போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பின்னாடி அல்லேலூயா. முழு இருதயத்தோட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள் என்றால் அந்த வார்த்தைகள் உங்கள் மேல வந்து பலிக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம பேசுகிற வார்த்தை தேவனுடைய ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது வெறுமையா திரும்பாது, அது அனுப்பப்பட்ட விதமாகவே வாய்க்கும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவோடு நான் ஏன் ஐக்கியமாய் இருக்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த இயேசுவோட ஏன் ஐக்கியமா இருக்க வேண்டும்? அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அல்லேலூயா முதல்ல ஒரு காரியத்தை சொன்னார். ஃபர்ஸ்ட் குமாரனை அனுப்புவேன், பிரியின் வித்து. அல்லேலூயா. பிசாசு உன் வித்துக்கும் பிரியின் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன், அவர் உன் தலைய நசுக்குவார். அல்லேலூயா. இந்த புது வருஷத்துல இந்த இயேசுவோடு கூட நீ ஐக்கியமாய் இருப்பாய் என்றால் அல்லேலூயா, உனக்கு விரோதமான சாத்தானுடைய அந்த எண்ணங்கள், சாத்தானுடைய மூளை, சாத்தானுடைய கிரியைகள் எங்கெல்லாம் இருக்கோ அது அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகளை அழித்த இயேசுவோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி எஸ் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்த எடுப்புல பாவம் மன்னிக்கிறதுக்குன்னு இல்ல, பாவத்துக்கு முன்னாடி நீங்க ஏவாள்கிட்ட அவர் கேட்கிறாரு, ஏன் பிரியே நீ ஏன் இப்படி செஞ்ச? அல்லேலூயா. அவர் சொன்னது என்ன தெரியுமா? சர்ப்பம் வஞ்சித்தது. சர்ப்பம் தான் பாவத்துக்கு காரணம், பிசாசு தான் காரணம். அப்ப யார அடிக்கணும்? சொல்லுங்க, யார அடிக்கணும்? பிசாச அடிக்கணும். உனக்கு விரோதமா உனக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற அந்த பிசாசின் கிரியைகளை அழிச்சிட்டா சொல்லுங்க, உனக்கு எதிரி இல்லை. அல்லேலூயா. அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய குமாரன், என்னோடு ஐக்கியமாய் இருக்கிற இயேசு. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை சிலுவையில அவன் தலையை நசுக்கினாரு, அதிகாரங்களை துரைத்தனங்களை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல வெற்றி சிறந்தாரு. அந்த வெற்றி என் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வெற்றி யார் மேல இருக்கு? பிள்ளைகள் மேல இருக்கா? பிள்ளைகள் அதான். ஆமா, என் மேலதான். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மேலதான் வெற்றி, என் மேலதான் இருக்குது. அது நான் சம்பாதிக்கல, என் இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இயேசு பலவானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக யுத்தம் நடக்கல. அல்லேலூயா. ஆமா, எத்தனை பெரிய பலவானா இருந்தாலும் அவருக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. இயேசு இந்த பூமியில இருக்கும்போது கல்வாரி சிலுவையில போய் அவரு பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிணத்திரத்து கடல்ல அப்படி வரும்போது, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, தேவனுடைய குமாரனே, காலத்துக்கு முன்னாடி எங்களை வேதனைப்படுத்த வந்தீரா? அல்லேலூயா. எப்படி காலத்துக்கு முன்னாடி? நான் சொல்றேன், இப்ப காலம் நிறைவேறிட்டு பிசாசின் காரியங்களை உன்னை விட்டு முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுகிற இயேசு. இனி சாத்தானுடைய வல்லமைகள் உங்க வாழ்க்கையில
ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் இந்த தேவ வார்த்தையோடு இணைந்து கொள்ளுகிறீர்கள், உங்களுக்கு விரோதமான வல்லமைகள் பலனற்று போயிற்று. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வந்ததனுடைய நோக்கம், அந்த இயேசு கிறிஸ்துவ வரிசையா சொல்றேன் பாருங்க. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது, அல்லேலூயா, ஆமென், நான் உன்னை 12:2 வாசி போடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12. அல்லேலூயா. உன்னை நான் என்ன செய்வேன்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக. என்னவாக்க போறாரா? நான் சொல்றேன், இதுவரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளையே, உங்களை யாருக்கும் அட்ரஸ் தெரியாது. ஒருவேளை அப்படியே தெரிஞ்சா அந்த அவளாக்கும் அந்த அவனாக்கும் இவனை தெரியாதா அப்படின்னு வேணா நீ அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஆபிரகாம அந்த கானான் தேசத்துல யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அந்த விசுவாசத்துல நிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அல்லேலூயா, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? பெரிய ஜாதியாக்க போறேன். உன்னை பெரிய லெவல்ல கொண்டு வர போறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், அதுக்கு என்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லையே, வேண்டாம். ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தை உருவாக்குகிற அந்த தேவன், வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ள இருந்து, உன்னிடத்திலிருந்து, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன். அன்னால ஆசீர்வதித்த தேவன் இருந்துச்சு இல்லையா? சாராள் மலடியா இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், ஜாதிகளை ஆளும் ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்கள். ஆபிரகாமையும் அவன் மனைவியையும் அவனுடைய மகனையும் கூட ஆசீர்வதித்த தேவன் அவர் சொன்னாரு, உனக்குள்ள, சொல்லுங்க, உனக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள, இயேசுவுக்குள்ள பூமியில இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, எல்லா குடும்பமும். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கப்படும் தெரியுமா? ஒன்ன ஆசீர்வதித்து. அல்லேலூயா. கண்ணு திறக்குதா? கண்ணு திறக்குதா? கண்ணு திறக்குதா? பக்கத்துல யாராவது தூங்கி இருக்காங்க, அடிக்கடி செக் பண்ணுங்க. கண்ணு திறக்குதான்னு காணுங்க. இந்த கண்ணு இல்ல, மனக்கண் திறக்குதா? அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை பெரியவனாக்கும், உன்னை பெரிய ஜாதியாக்குறது. நான் சொல்றேன், அந்த வல்லமை என்னைக்கோ இல்லை, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போதே, இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே வரும்போதே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சிலர் இழக்கக்கூடாது. கவனம் இல்லாம கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை எங்க போயிடும்? இருதயத்துக்குள்ள போகாது. நீங்க யாரோட ஐக்கியமா இருக்க ஆண்டவர் அழைச்சாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரோடு கூட இவங்க 3 பேரையும் ஆசீர்வதிக்கிறதில்ல, எல்லை இல்லாமல் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை பெரிய ஜாதி ஆக்குனாரா? ஆக்குனாரு. ஆண்டவர் சொன்னாரு, அவன் இண்டிவிஜுவலா இருக்கிறான், அவன் தனிப்பட்ட ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும்படி அவர் சித்தம். அப்படி இல்லை. ஆபிரகாம் ஒரு மாடல் ரோல். சொல்லுங்க, ஆபிரகாம். நீங்க ஜவுளி கடைக்கு போனா தொங்கிக்கிட்டு இருக்கிற சேலையை பார்ப்பீங்களா? கண்ணை மூடிட்டு உள்ள போயிருவீங்களா? அல்லேலூயா. போகும்போது வரும்போது ஒரு பொம்மையை சுத்தி இருக்கிற சேலைய உங்களுக்கு பார்த்தா ஆசை வருமா? அல்லேலூயா. வராதா? அந்த 2 கூட்டணியை பிரிச்சு விடணும் போலையே. ஒரு ஆளை முன்னாடி உட்கார வைங்க. அல்லேலூயா. 2 ஒரே ஸ்பிரிட்ல இருக்கு. முன்னாடி ஒரு ஆள் வாங்க, மாத்துங்க, அந்த இடத்த மாத்துங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மாடலா ஒரு சேலையை பார்த்த உடனே வாங்கணும்னு ஒரு எண்ணம் வருதா? வரலையா? வரலைன்னா உனக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. நான் முந்தா நாள் நேத்து நான் என்ன செய்தேன், இந்து பத்திரிக்கை என் வீட்டுக்கு வரும். அதுல 3 பெண்கள் புது பட்டு சேலையை கட்டி
அது என்ன 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 பட்டு சேலைன்னு போட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, அந்த பட்டு சேலை எங்க கிட்ட தயாரா இருக்கு. அல்லேலூயா. எனக்கு பார்த்தேன் எப்படியெல்லாம் சேலைகள் என்னென்ன மாதிரி எல்லாம் கட்டி. அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த ஒரு ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில குறைவுபட தேவன் திட்டமிடல. அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா. சகல நன்மைகளினாலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்காத, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நீ ஆசீர்வாதமாய். யாரு யாரு இந்த இயேசு பூமியின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ, அல்லேலூயா, ஆபிரகாம் எப்படி இருந்தான்? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தான். இன்னைக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு சொல்லட்டுமா? நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆமா, எத்தனையோ வெட்டி எடுக்கப்பட்ட தங்கம், அல்லேலூயா, இன்றைக்கு உங்க குடும்பத்தை நோக்கி வீறு நடை போட்டு வருகிறது. பொன்னும் வெள்ளியும் உங்களுடைய பொக்கிஷத்திற்குள்ள, ஆமா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா. அல்லேலூயா. தங்கம் இங்க என்ன பாரு, எங்கேயும் பார்க்க மாட்டேன். என் ஜனம், ஆசீர்வாதத்தை சொல்லுகிற என் ஜனம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிற எனது ஜனத்தின் வீட்டிற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சகலமும் திரும்புகிறது தேவனுடைய வார்த்தையின்படி. அது தீவிரமாக, என் வார்த்தைய தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இதுல விளங்குச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆமா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு நாள் காலையில நாங்க பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது அவர் போன் பண்ணி பேசுறாரு. பாஸ்டர், நீங்களும் உங்க சர்ச்சில் இருதயராஜ் இருக்கிறார்ல, அவரும் சேர்ந்து சுமக்க முடியாம ஏராளமான பொன்னையும் வெள்ளியும் பணமும் நீங்க எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய அந்த காணிக்கார அங்க இருக்குதுல்ல, அதுல தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னு காலைல சொன்னார். அல்லேலூயா. ஆமே, நான் சொல்றேன், அது சத்தியமான வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதை செய்யறதுக்காக இன்னைக்கு ஒரு அழகான திட்டத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த திட்டத்துக்கு பேரு, அதெல்லாம் சொல்லுங்க, அந்த திட்டத்துக்கு பேரு கீழ்ப்படுதலின் திட்டம். 2 பேரும் அதுல ஒரு ஆளை தூக்கி இங்க முன்னாடி போடும். நான் சொன்னதை கேளுங்க. ஜெயாவும் ஆதி அரசியும் ஒன்னா நம்ம உட்காராதீங்க. நான் சொல்றேன், 4 மாசத்துக்கு உட்காரக்கூடாது. முன்னாடி வா, யாராவது ஒரு ஆள் பண்ணிடுறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், 2 சேர்ந்து உட்காரக்கூடாது, அது சரியில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, 1 போல 2. தேவனுடைய வார்த்தையை கேட்டாகணும், நல்லா கேட்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு நன்றி 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 நன்றி. தேவனுடைய சித்தத்துல இஸ்ரவேல ஆசீர்வதிக்கிறது தான் முத வேலை. சொல்லுங்க, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வருவதற்கு முன்னாடி முதலாவது உனக்கு விரோதமாக இருந்த அந்த சாத்தான, அல்லேலூயா, மனுஷ கொலைபாதகனாய் இருந்த அந்த பிசாச சிலுவையில தலைய நசுக்கியாச்சு. உனக்கு எதிரி இல்லை. உன் குடும்பத்துல பிசாசினுடைய கிரியைகள் இல்லை. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ, இனி பெருக்கத்திற்கு தடை இல்லை. அல்லேலூயா. உன்னை பெருகவே. அதுக்கு பின்னாடி இருக்கிறவரு உண்மை உள்ளவர். இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அந்த உண்மைய பாருங்க, அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க உண்மை இல்லாட்டாலும் கூட, அல்லேலூயா, ஆமா, அவர் உண்மை இல்லாதவரா
இருக்கிறதே இல்லை. அவர் தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மனசே சொல்லும், நீ அவ்வளவு உண்மை இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை. இந்த மாதிரி நீ போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நீ உண்மை இல்லாததான் அது எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன உண்மை இல்லை, பாவியா தான் இருந்த, அதுவும் எனக்கு தெரியும். உன் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி வந்தேன். அல்லேலூயா. பாவத்தினால சாபங்கள் வந்தது, அதை என் மேல போட்டுக்கொண்டேன். உனக்காக நான் சாபம் ஆனேன். அல்லேலூயா. இல்ல சாபம் உங்கள்கிட்ட இருக்கட்டுமா? அப்ப நான் சொல்லுங்க, ஏன் சாபம் எல்லாம் யார்கிட்ட போயிருச்சு? இயேசுநாதர்கிட்ட போயிருச்சு. சொல்லுங்க, ஏன் சாபம் என்கிட்ட துளி கூட இல்லை, இருந்த இடம் கூட இல்லை, ஜலதோஷம் இல்லை, காய்ச்சல் இல்லை, அல்லேலூயா, கை கால் வலி இல்லை, மூட்டுல வலி இல்லை, இடுப்புல வலி இல்லை, அல்லேலூயா. ஆமா, கடன் இல்லை, கடன் இல்லப்பா, அல்லேலூயா, கடன் இல்லப்பா, அல்லேலூயா. அந்த சாபத்தை அவர் மேல போட்டுக்கிட்டாரு. சொல்லுங்க, என் கடன் கச்சாத்தெல்லாம், என் சிட்டப்பட்ட எல்லாம் யார் மேல போயிருச்சு? இயேசுவின் மேல போயிருச்சு. இந்த நாளிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அன்றி நீங்கள் ஒருவரும் கடனாளிகள் அல்ல. இயேசுவின் நாமத்துல. இன்னொரு விதமா சொல்லட்டுமா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. ஆமா, நமக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் உங்களை சுகமாக்கின கர்த்தர். அவர் எப்படி உண்மையுள்ளவர்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். குடும்பத்துல ஒருத்தர் 2 பேருக்கு இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கும் இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவோட உங்கள் ஐக்கியம் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியத்தோட பலத்தோட ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றேன், வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா பத்தாது. அதை அனுபவிக்கிறதற்கான ஆண்டவரே அத்தனை காரியங்களும் எனக்கு உனக்கு இருக்கணும். உனக்கு பிள்ளைங்க இருக்கணும். நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் பிள்ளைகளையே ஆசீர்வதிக்கிறாருன்னே வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் மனசு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. அல்லேலூயா. உன் மனசு எப்படியோ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, உன் மனசு. நான் சொல்றேன், நீங்க ஏன் அடுத்தால எரிச்சலோட பார்க்காதீங்கன்னா, இந்த எரிச்சல், கோபம், குமுறல் இதெல்லாம் உன் விசுவாசத்தை கொண்டு போய் குழி தோண்டி போச்சிரும். அதனாலதான் அதெல்லாம் உனக்கு வேண்டாம். பக்கத்துல சொல்லுங்க, அது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, அது விசுவாசத்தை சோலி முடிச்சிருமியா. அல்லேலூயா. ஆகையினாலதான் இயேசு எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி வந்தார் தெரியுமா? கோபத்தோடும் எரிச்சலோடும் தானா? சாந்தமோ சொல்லுங்க, சாந்தமோ சோகமும் சொங்கியுமா வந்தாரா? நீங்க எனக்கு ஒரு சிலரை பார்த்தா சோகமே உருவானவரா வந்தாரு. அல்லேலூயா. உன் சோகத்தன தீக்கத்தையா வந்தாரு. அல்லேலூயா. உன் சந்தோஷம் பெருகும்படிதான் வந்தாரு. ஆமேனா? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது கவலை இருக்கா? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது கவலை இருக்கா? பிள்ளைகள் எதுமா தினம் இவ்வளவு ரூபாய் சம்பாத்தியம் பண்ணணும் உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லிட்டாங்களா? அல்லேலூயா. அப்படி ஒன்றும் இல்லைல்ல. நீங்க எதுக்கு இந்த பாடுபடுறீங்க? நல்ல சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வீட்டையே ஆசீர்வதிச்சா முதலாவது உங்களையும் ஆசீர்வதிச்சுதான் வருவார். ஆமென். அல்லேலூயா.
இயேசுவோடு ஐக்கியமா இருக்கும்படி நம்மை அழைத்தார். ஓகேயா? ஓகே, அவரோட ஐக்கியமா இருக்கலாமா? சொல்லுங்க. அவரோடு ஐக்கியமா இருந்தா பிசாசோட ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். யாரோட? அல்லேலூயா. ஆமா, அந்த சொன்னாரு இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவுக்கும் சாபத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவருக்கு உள்ள எனக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்ல. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அல்லேலூயா. சம்பந்தம் இல்லைன்னா உங்க மனசுல எப்படி இருக்கணும்? யாரோட ஐக்கியமா இருக்கிறேன்? ஐஸ்வர்ய சம்பந்தவரோட ஐக்கியமா இருக்கிறேன். உன் கற்பனையில இயேசுவோடு, அந்த மகாராஜாவோடு, அந்த ராஜாதி ராஜாவோடு. சொல்லுங்க. உங்க ஐக்கியம் யாரோட இருக்கு? கத்தாதி கத்தரோடு, மகிமையின் தேவனோடு. சொல்லுங்க. ஏன் ஐக்கியம் இருக்கு? எனக்கு மற்றவங்களை பத்தி சொல்லல, எனக்கு நல்லா தெரியும். தேவனுடைய வார்த்தை எனக்கு என்னது? தேவனுடைய வார்த்தை எனக்கு. நீங்க யாரோட இருக்கீங்க? நான் சொல்றேன், சிலர் பைனான்ஸ் கம்பெனியோட இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு உன்னை என் கூட ஐக்கியமா இருக்கும்படி உன் மேல ஒரு அழைப்பை பிதாவாகிய தேவன் வச்சுட்டாரு. பைனான்ஸ் கம்பெனியோட உனக்கு ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா. கடன்காரனோட உனக்கு ஐக்கியம் இல்லை. ஆசீர்வதிக்கும் கர்த்தரோடு மட்டும்தான் உன் ஐக்கியம் இருக்கு. ஹலோ, நான் சொல்றேன், அவர் சுகமாக்குகிற தேவனா? உன் தேவைகளை சந்திக்கிறவரா? அல்லேலூயா. தேவைகளை எப்படி சந்திப்பாரு? எப்படி சந்திப்பாரு? அல்லேலூயா. நீ கேட்டு, நீ அறவரையா கேட்டு, அதில் பிசாசு சொல்லுவான், உனக்கு விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அவர் தரமாட்டாருன்னு முதவே நான் சொல்லிடுவான். உடனே சோர்ந்து போய் போனது போகட்டும் அப்படின்னு நீ போகிறதுக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. நீ கேட்டு இல்லை. ஆமாம், ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கு முன்னதாக அங்கே ஆட்டுக்குட்டிய ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யெகோவா ஈரேனா, உன் தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல, உனக்கு தேவை ஏற்படுவதற்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது ஆமா, கடப்பாறையை முழுங்கின மாதிரி ஸ்டான்லி பாஸ்டர் தான் சொல்வார், உணர்ச்சியே இருக்காது. வசனத்தை கேட்டும் உணராது இருக்கிறவர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்குதாப்பா. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அல்லேலூயா. ஆமா, பல இடத்துல வந்துச்சான். சொல்லுங்க. பல இடத்துல வந்துச்சான். அல்லேலூயா. பல இடத்துல வந்துச்சாயா? சோதரம் ஒரே இடத்துல வச்சுட்டாரா? அவர் எல்லாத்தையும் தான் விதைச்சார். அல்லேலூயா. பல இடத்துல விழுந்துருச்சு. கேட்கோடா சோத்திரம். அல்லேலூயா. விதை எங்க போய் விழுந்துச்சு? சொல்லுங்க. ஒவ்வொரு விதையும் பலன் கொடுக்கிற விதை தான். யாரு கொடுக்கும்? நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. ஆமா. ஆனா வார்த்தைய கேட்டுட்டு அதற்கு ஏற்ற ரியாக்ஷன் வேணும். எப்படி வேணும்? வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்யணும்? சொல்லு அப்படின்னு நீ வாட்டில் ஓன் ஜோலியை பார்த்துக்கிட்டு இருதயத்தை ஓப்பன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. வார்த்தைக்காக இருதயம் தாகமா இருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அந்த வசனத்தை கேட்டு, ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். ரொம்ப தூரம் போயிட்டோமா? சோத்திரம். அதை சொல்லு.
ஒருவன் ராஜ்யத்தின் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, கவனிங்க எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க வசனம் வரும்போது இங்கிட்டும் எப்படி எப்படி வசனத்தை கேட்டப்ப என்ன செய்யக்கூடாது, இப்படி இங்கிட்டு பாத்தீங்கன்னா உணராது இருந்தால் பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். இருதயத்துல விழுந்தா கூட நீ ஞாபகம் வைக்க மாட்ட, இந்த கதவை தாண்டி போறதுக்குள்ள உன் இருதயம் எம்டி ஆயிரும். கேட்கும் போது உனக்கென்று நீ எடுத்துக்கொள்ளாத எந்த வசனமோ உன் இருதயத்தில இருந்து எடுக்கிறதற்கு பொல்லாத பிசாசு பல 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 பறவைகளை ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறான். உன் சிந்தையிலிருந்து வசனத்தை தூக்கிடுவான். நான் சொல்லுகிறேன், இந்த வசனம் தான் உனக்குள்ளே அனுப்பப்பட்டபடியே செய்து வைக்க வேண்டும். இந்த வசனம் தான் உனக்குள்ள சக்தியாய், என்னவாய் வசனம் சக்தின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் காலையில சாப்பிடல, பாவம் சாப்பிட்டுட்டு சர்ச்சை ஆரம்பிக்கலாம் அடுத்த வாரம். சரியா? ரொம்ப சோர்ந்துட்டீங்க, அல்லேலூயா. மணி 11:30 ஆயிடுச்சு. ரொம்ப சோறு கிருகிருன்னு யாருக்கும் வருதா? காபி டீ வேணுமா? அல்லேலூயா. ஐயா விடிய விடிய வேலை பார்த்து கஷ்டத்தோட வந்துட்டீங்களா ஐயா? கேட்கறதுக்கு முடியுதா ஐயா? வசனம் ஜீவ சக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயும் வலுவா ரெண்டு தடவை சொன்னாதான் ஒரு தடவை. அல்லேலூயா. எப்படி தேவன் சொல்றேன், ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். இருக்கா வசனம்? அல்லேலூயா. இங்க 2 தடவை விளம்பி ஒரு தடவை சொல்லுவேன். யூ ஆர் ராங். வசனத்தை கேட்கறதுல எப்படி இருக்கணும்? இந்த வசனம் ஏதோ பிரசங்கம்னா நான் சொல்றேன், நீ தூங்கு, கண்ணை முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு பிரசங்கம்னா நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு அந்த பிரசங்கம் வாய்க்காது. சங்கீதம் 62:11. வாசிமா. தேவன் ஒரு தரம் விளம்பினார், ஒரு தடவை சொன்னா 2 தரம் கேட்டிருக்கிறேன். அது எப்படி 2 தடவை கேட்கும்? அது எப்படி 2 தடவை கேட்கும்? யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தேவன் ஒரு தடவை சொல்றாரு, 2 தடவை எப்படி கேட்கும் உங்களுக்கு? அல்லேலூயா. இங்க யாராவது அப்படி சொல்றீங்களா? ஒரு தடவை விளம்பினாரு, சரி வேண்டாம். 2 தடவை விளம்பினாரு, ஒரே ஒரு தடவை தான் கேட்டுச்சு. என்னம்மா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தடவை விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்க? வல்லமை தேவனுடையது. அம்மா கொஞ்சமாச்சும் வசனத்தோட அப்படியான்னு தலையவாது ஆட்டுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமை யாருடையது? தேவனுடைய வல்லமை. என்னத்துக்கு? தேவனுடைய வல்லமை யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. அண்ணாச்சி, தேவன் ஒரு தடவை விளம்பினாராம், 2 தடவை கேட்டார்களாம். எப்படி? யாராவது இருக்கீங்களா? சொல்றதுக்கு இருக்கீங்களா? நாங்க ஒரு தடவையே ஒழுங்கா கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர்மா சொல்றாங்க, மைக்க குடியா. அல்லேலூயா. தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நாம திரும்பவும் ஒருக்க சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பக்கத்துல அப்படின்னு நான் கேட்ட பிறகு என் வாயிலிருந்து சொல்லி 2 தடவை உன் காது கேட்டுச்சுன்னா அந்த வல்லமை உனக்குரியது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் அர்த்தம்.
ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் என்ன பாத்தீங்கன்னா, உபாகமத்துல அவர் உண்மையுள்ளவர். திரும்ப சொல்லுங்க ஒரு தடவை. இன்னைக்கு செய்தி உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமா, நம்ம வீட்டுக்கு போனோம்னா இயேசுநாதரோட இருப்போமா? உங்கள்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் இருக்கு பாஸ்டர். சர்ச்சு நீங்க எப்ப முடிக்கி ஆமேன் போட்டீங்களோ, ஹல்லேலூயா, நான் பார்த்துருக்கேன். ஆமா, ஜெபம் ஆரம்பிச்ச உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்படியே வெளியே அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் கலைஞ்சி, ஆமா அப்படியே வெளியே போயிட்டு ஜெபமெல்லாம் முடிஞ்சு ஆமேன் முடிஞ்சு அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்குற வரைக்கும் அவர்களுக்கு பொறுமை இல்லை. நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்க எல்லாம் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு இழுத்துக்கிட்டு போறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் புதிய வருஷத்துல உங்களுக்கு சில காரியங்களை சொல்றேன். இங்க வொர்ஷிப் பிள்ளைகள் பாடும்போது பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள, ஆமா, 1 2 யாரெல்லாம் போகணுமோ போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து என்ன செய்யணும், முழு இருதயத்தோட உட்காரணுமா, ஆராதிக்கணும். நீங்க தான் உட்கார்ந்து தானே இருக்கீங்க, தெரியும்ல. ஹல்லேலூயா. என்ன செய்யணும், எப்படி ஆராதிக்கணும், முழு மனதோடு. எப்படி ஆராதிக்கணும்ப்பா? எப்படி ஆராதிக்கிறாக, எவ்வளவு மார்க் போடலாம் அப்படின்னு நீ உட்காந்துக்கிட்டு வச்சுக்கோ, நீ இயேசுநாதருக்கு டீச்சரு. என்னது? இயேசுநாதருடைய வாத்தியாரு. நான் சொல்றேன், அந்த வாத்தியார்களுக்கெல்லாம் என்னால பேச முடியாதப்பா. அந்த வாத்தியார்களுக்காக என்கிட்ட செய்தியே இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, பாரு, அந்த அவ கூட நல்லா பாடுறான், இந்த இவ கொஞ்சம் மட்டமா பாடுறான். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கணுங்கிறதுக்கு தானே வந்தீங்க. ஹல்லேலூயா. ஆராதித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய ஜீவ வல்லமை ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே கடந்து வரும், அவருடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரை எப்படி என் பாட்டினாலே அவரை துதிப்பேன், என் உதடுகள் அவரை துதிக்கும். ஹல்லேலூயா. நீ உதட்ட நான் சொல்றேன், நல்ல கம் போட்டு ஒட்டிட்டு வந்துரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா ஒரு காலம் வருது, பாஸ்டர் எங்களை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறார். ஒரு பெருங்கூட்டம் இங்க ஏராளம் வரப்போகுது. அதுல வாயை திறந்து துதிக்கிறதெல்லாம் முன்னுக்கு வந்துடும், நீ கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிருவேன். ஹலோ, நான் தேவனுக்கு முன்பாக சொல்றேன், துதிக்கிற கூட்டம் தான் முன்னுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமா, பின்னாடி தேடி பிடிச்சு போய் உட்கார்ந்தோன்னு வச்சுக்கேன். ஹல்லேலூயா. நீ வேடிக்கைத்தான் பார்க்க வந்திய ஒளிய துதிக்கிறதுக்கு வரல. ஹல்லேலூயா. ஆமா, அப்படின்னா நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்மை அழைத்தார் யாரோடு ஐக்கியமாயிருக்கும்படி, இயேசுவோடு, அந்த ஆசீர்வதிக்கிறவரோடு. உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் தேன்காலனி எல்லாம். ஹல்லேலூயா. தேன்காலனிலிருந்து என்ன வந்திருக்கா, ஏதோ 1-2 மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்கேன். ஹல்லேலூயா. முக்கியமா கொஞ்சம் ஆழத்துல காணோமே, எத்தனை சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பேரெல்லாம் எழுத போறோம். உங்களுக்கு பேரை எழுதி, ஆமா, வராத ஆள் இன்னைக்கு மாட்டிக்கிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத திட்டங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. உங்க பேரா எழுத போகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, அதனால முடிஞ்சு போற ஆளுக்க படாரம் போயிடாதீங்க. ஆசீர்வாதமான இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணிக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் தானா பாஸ்டர்? ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை நான் 4 வாரமாவது பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆமென்.
ஆமா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கிருபையை வச்சு என்ன செய்ய பாஸ்டர்? யாராவது அப்படி இருக்கீங்களா? கிருபை என்ன செய்யும்? யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்ல முடியுமா? கிருபை என்ன செய்யும்? கிருபை என்ன செய்யும்? உயர்த்தும், உயர்த்தும். ஆமா, உன் ஸ்டேட்டஸை உயர்த்தும். அல்லேலூயா. உன் சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை உயர்த்தும். உங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாவை, அல்லேலூயா, புத்திய, தேவ ஞானத்தை அது உயர்த்தும். நான் சொல்றேன், கிருபைக்கு டைரக்டா ஈஸியா போறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு. யாராவது இருக்கீங்களா? யாராவது கை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. யாருக்காவது? நம்மளது ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க தாழ்மை உள்ளவர்களாகவே இருங்க, தேவனுடைய கிருபை உங்க மேல வரும். ஆனால் எனக்கு ஒரு கிருபையை தெரியும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. யாராவது அறிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் அல்லேலூயா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. யாருக்கு தெரியும் அந்த கிருபை? நான் சொல்றேன், நீ ஐக்கியமாய் இருக்கிற தேவன் கிருபை உள்ளவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அது உங்களுக்காகவே. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை உள்ள தூக்கியே உள்ள சிறைப்படுத்திக் கொள்ளுங்கள், பதித்துக் கொள்ளுங்கள், ஆத்மாவிலே பதித்துக் கொள்ளுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை என்ன செய்யுமா? அந்த கிருபை என்ன செய்யும்? அல்லேலூயா. ஓன் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு. ஏன் நான் படிக்கிற பிள்ளைகளை பத்தி பேசுறேன். நான் படிக்கும்போது என் சட்டை சாதாரணமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் பேர் சட்டை போட்டிருப்பான், பல இருக்கும். அவன் கால் சட்டை அவ்வளவு அழகா இருக்கும். என் கால் சட்டையில் 2 ஓட்டையும் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஓட்டையை தைக்கிறதுக்காக ஸ்பெஷலா, ஆமா, தெருவிலேயே ஒருத்தன் வருவான், பெரிய சாக்கை வச்சு சோட தட்டி விட்டுருவான். அல்லேலூயா. ஆமா, அதே கலராவது போடுவானா? போட மாட்டான். அவன்கிட்ட இருக்கிற துணியை கட் பண்ணி போட்டுருவான். அல்லேலூயா. நாங்க நடந்து போனா எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்ட் இருக்கும். அல்லேலூயா. அந்த காலத்து ஃபேஷன் அப்படிதான். எனக்கு, நான் சின்ன பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், எனக்கு அது என்ன அவனுக்கு அவ்வளவு இருக்கு, எனக்கு ஏன் இல்லை? அல்லேலூயா. எனக்கு அந்த மேன்மை இல்லை, அவனை போல எனக்கு இல்லை. நான் சொல்றேன், படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு விசுவாசத்தை வளர்த்துக்கோ. நீ மற்றவர்களை காட்டிலும் விசேஷமாய் உன்னை அங்க நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை யார் மேல இருக்கு? உன் மேல இருக்குது. அல்லேலூயா. அந்த தேவ கிருபை கரித்திரங்களை, குறைவுகளை, அவமானங்களை, நிந்தைகளை அகற்றி தேவனுடைய நாமத்திற்கு ஒப்பாக, அவருடைய நாமத்தை அறிஞ்சவங்களை எங்க தூக்கி வைப்பாரு? அவர் நாமத்தை அறிஞ்சவங்களை காட்டுக்குள்ள போட்டுவாரா? உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள. இங்க இருக்கீங்களா? உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள கர்த்தர். அவர் நாமத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், நான் சொல்றேன், மற்றவன் அப்படியே கார்ல வந்து இறங்கும் போது உனக்கு அப்படியே செத்து போன மாதிரி இருக்குமா, இருக்காதா? அல்லேலூயா. என் கண்ணு அப்படிதான் பார்த்துச்சு. ஆனா என் கண்ணு யாரை பார்த்துச்சு? என்னை உயர்த்துகிறவரை என் கண்ணு பார்த்துச்சு. அல்லேலூயா. நான் மனுஷனை பார்க்கல, மனுஷன் மேல எனக்கு பொறாமை இல்லை. ஆனா நான் என்ன பார்த்தேன்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நீ என்ன பாருன்னு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன பார்க்கறத விட்டுட்டு என்னோடு ஐக்கியமாய் இருக்கும்படி அந்த ஐஸ்வர்ய சம்பனராகிய இயேசுவை, அல்லேலூயா, என் குறைவுகளை பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்ட
அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம். அல்லேலூயா. இப்படி வாசிங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் riches in glory, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள. பக்கத்துல ஒரு தட்டு அடி கொடுங்க. இயேசுவுக்குள்ள. அதுதான் சொல்றேன், பேசும்போது நீங்களும் அதை வாங்கி பக்கத்துல ஒரு ஆள் கூட பேசுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த ஸ்தோத்திரம். உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசுக்குள்ள. நீங்க இயேசு அறிஞ்சிருக்கீங்களா? இயேசு உங்களுக்கு தெரியுமா? இயேசுவோட ஐக்கியமா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, இயேசுவோட ஐக்கியமா இருக்கீங்களா? இல்லையா? சைலண்டா இருக்கீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில குறைவில்லை. உன் வாழ்க்கையில குறைவில்லை. இவர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில குறைவில்லை. ஹலோ, இப்ப இருக்கிறது உனக்கு நிறைவா தெரிஞ்சதுன்னா நீ பாவம், இன்னும் விஷயம் உனக்கு தெரியல. அல்லேலூயா. உன் புத்திக்கு எட்டாத, நீ ஆராய்ந்து முடியாத, அல்லேலூயா, அவ்வளவு உயரத்துல தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிலைநிறுத்துகிற தேவன். அதற்கு இயேசு என்கிற நாமம் போதுமானது. அல்லேலூயா. நான் கேட்க, ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியே நான் அவமானப்பட்டுட்டேன். நான் சொல்றேன், உனக்கு ஒப்பானவன் இல்ல. உனக்கு ஒப்பானவன் இல்ல. கர்த்தருடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசு விசுவாசிக்கிற ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இல்ல. அல்லேலூயா. உன் ஸ்டேட்டஸ தேவன் அந்த அளவுல வைக்கிறாரு. அந்த அளவுல வைக்கிறாரு. அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலங்களிலே, உன்னதமான இடத்துல தேவன் உங்களை தூக்கி வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க அவருக்குள்ளே அடைக்கலமா இருக்கிறேன். சொல்லுங்க, அடைக்கலமா இருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள்ள நான் அடைக்கலமா மட்டும் இல்ல, பிள்ளையா வந்து சேர்ந்துட்டேன். உடன் சுதந்திரராய் வந்துட்டேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு எவைகளெல்லாம் வாக்களிக்கப்பட்டதோ அத்தனை காரியங்களும் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் சந்ததிக்கு அது உரியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், சிலருடைய விசுவாசம் அக்கினியாய் எரிகிறதை பார்க்கிறேன். இந்த வார்த்தைகள் வரும்போது, எப்படி இயேசுவானவர் அந்த எம்மாவுஸ் சீசர்கள்ட்ட பேசிட்டு போகும்போது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ, அது போல இப்போ சொல்லப்பட்ட இந்த வார்த்தை உன் குறைவுகளை நிறைவாக்குகிற. எப்படி நிறைவாக்குவாரு? ஏதோ உனக்கு 10 ரூபா இல்லைன்னா 10 ரூபா கொடுத்து நிறைவாக்குறவர் இல்ல. அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. நான் சொல்றேன், அவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அங்கே மகிமையும் சேர்த்து வரும், கனமும் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு நிந்தை வந்தா அது அவருக்கு அவமானம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் எங்கேயும் வெட்கப்படாது, யாருக்கு முன்னாடியும் வெட்கப்படாது. ஹல்லேலூயா. ஏதோ பிழைச்சோம், போனோம், பிள்ளை பெற்றோம், வளர்த்தோம், படிக்க வச்சோம், அந்த மாதிரி இல்ல. ஒவ்வொரு நாளும் மகிமையின் கர்த்தரோடு, ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிற தேவனோடு கூட, ஹல்லேலூயா, சொல்லுங்க, அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் இனிமையாக, அற்புதமாக, அதிசயமாக. ஆமெனா. அது என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, எப்பொழுதும். சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒருவேளை நீங்க எப்படி நிலைமையில இருக்குன்னு தெரியாது. எப்பொழுதும் பிரதர். ஆமா சிஸ்டர், எப்பொழுதும். ஆமா, நீங்க நல்லா இன்னொரு சொல்லுங்க, எப்பொழுதும். ஆமா, சொன்ன நம்பி தொலைய மாட்டான். அதனாலதான் திரும்ப அவருக்கு சொல்லுங்க, எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர்.
உள்ள போயிடுச்சுன்னு எனக்கு ஆவியானவர் சொல்லு. இப்ப தெரியுதா என் பாடு எவ்வளவு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல ஆசீர்வதிக்கிறத தவிர இஸ்ரவேலுக்கு விரோதமா சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமா ஒருபோதும் அவர் எழும்புவதில்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமா தேவன் ஒருபோதும் எழும்புவதில்லை. ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம், பில்லிசோனியம். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளை, நீ எந்த இடத்துக்குள்ள எல்லாம் என்ட்ரி ஆகுறியோ, ஆமென் சொல்லுங்க, எந்த இடத்துல எல்லாம் உன் காலை வைக்கிறியோ அந்த இடத்துல என்ன உண்டாகும் தெரியுமா? அதை சுதந்திரமாக்கி கொள்ளத்தக்க தேவ கிருபை உன் மேல இருக்கு. அல்லேலூயா. ரக்கா பௌஷா துரா. அல்லேலூயா. ஆவியானவர் ஆமா சபைக்குள்ள வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ காலடி எடுத்து வைக்கும் போதே அங்க இருக்கிற சூனியங்கள், அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடும். நீ இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் வந்து இறங்கும். அந்த இடத்துல தீமைகள் விலகி போகும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீ எந்த ஊர்ல இருக்கியோ அந்த ஊர்ல பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டே இருக்கும். அவைகள் எழும்ப முடியாது. சொல்லுங்க, ஆட்டம் போடாத. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒன்ன கண்டது ஆண்டவர் சொன்னாரு, சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்வாரா? இந்த சீக்கிரமாவை விட்டுருங்க. அல்லேலூயா. உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வாரா? போடுவாராம். அல்லேலூயா. எங்க போடுவார்? உன் காலின் கீழே மிதிக்கும்படியாக. ஆமே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது. அல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனைனாலே மந்திரவாதங்களை எதிர்க்கிற வல்லமை, எகிப்தின் மந்திரவாதிகள் தோற்கிற வல்லமை, எகிப்தின் அடிமைத்தனங்கள் உடைக்கப்படுகிற வல்லமை. நான் சொல்லுகிறேன், அங்க இருக்கிற ஆஸ்திகள் ஷிஃப்டிங் ஆகுது. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் சரீரத்தோடு அவருடைய இரத்தத்தோடு ஐக்கியமாய் இருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் இன்றைக்கு நிறைய காரியங்களை, அல்லேலூயா, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, மறைவான இடத்துல இருக்கிறவைகளை தேவன் உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஏன் ஐக்கியம் இயேசுவோடு தீவிரமா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப தீவிரமா இருக்கு. எவ்வளவு தீவிரம்? எவ்வளவு தீவிரம்? நான் சொல்றேன், அப்படிலாம் போக விட மாட்டேன். எப்படி எப்படி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை போக விட மாட்டேன். அல்லேலூயா. என்ன பொழுது விடிஞ்சாலும் சரி, பொழுது விடியாட்டாலும் சரி, நான் உண்மை போக விடுகிறது இல்லை. ஆமா, அதுக்கு யாக்கோபை பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. அதுக்கு நான் யாக்கோபு இல்லை, நான் டைரக்டா அவருடைய சந்ததி. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் போறேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே, சொல்லி இருக்கிறீரே. அரெஸ்ட் பண்ணிருங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு தெய்வத்தை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவனோட ஆண்டவர் பிதாவாகிய தேவன் உங்களை புடிச்சு பாவத்துல கடந்த நம்மளை புடிச்சு இழுத்து கொண்டு வந்து பிதாவோட சேர்த்து, சொல்லுங்க, சேர்த்து இயேசுவோட சேர்க்கும்படி பிதா என்ன செய்றாரு? எங்கிட்டு செய்றாரு? அல்லேலூயா.
அடுத்த பக்கம் நம்ம இயேசுவை நான் உம்மை போக விடுகிறதில்லை. அல்லேலூயா. ஆமா, விடுறதில்லைன்னா விடுறதில்லை. அல்லேலூயா. உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். அல்லேலூயா. ஆமேனா. அவரை பிடிச்சுக்கோ, ஸ்கூல்ல பிடிச்சுக்கோ. ஸ்கூல்ல போனா நீ தேவன் இல்லாத மாதிரி இன்றாவாத. தேவன் யார் கூட தான் வருவாரு? யார் கூட வருவாரு? ஜெசிகா கூட வருவாரா? அல்லேலூயா. உங்க கூட வருவாரா? வர்றாரு. அதான் தேவன் ஞானம். பிள்ளைகளுக்கு சொல்லும் போது ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் தின்னுரு பாப்பா. தப்பால சிலர் கொடுத்து விடுறது இல்லை. அப்படியே கொடுத்து விட்டா மறந்துடாம சாப்பிடு. அவன் போறதுக்கு முன்னாடியே டப்பாவை பிரிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதுல கொஞ்சம் நின்று சொல்லணும், உன்னோட யார் வரா? உன்னோட மகிமையின் தேவன் வருகிறார். ஞாபகப்படுத்தி படுத்தி படுத்தி ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுப்பான் என்று அறிந்திருக்கிறேன். நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, நீ படிக்கிறதுக்கு மட்டும் போகல, நீ தேவனோடு போகிறாய். நீ ஒரு விசேஷித்தமான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், கர்த்தர் யாரோட இருக்காருன்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லி கொடுத்தா தேவன் என்ன செய்வாரு? பிள்ளையோட போவார். சொல்லுங்க, பிள்ளைகிட்ட போய் என்ன வேலை இருக்கு? அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையோட இருந்தாராம். யார் பிள்ளையோட இருந்தார்? ஆகாரின் பிள்ளையோட இருந்தாராம். அல்லேலூயா. ஆமா, வனாந்திரத்துல ஆகாரின் பிள்ளை, அடிமை பிள்ளை. ஐயா, ஆபிரகாமின் சந்ததியாய் அவர் சொல்றாரு, இவனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால அல்லேலூயா அவனை நான் பெரிய ஜாதியா ஆக்குவேன். அப்படின்னா எவ்வளவு ஆபிரகாம் மேல ஒரு ஆசை. அவனை ஆசீர்வதிச்சா அவனுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆபிரகாமை சந்தோஷப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஐயா, நம்புறீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த நல்ல தேவன். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு மாறா நீ செஞ்சிருந்தாலும், ஆபிரகாமா அப்படி செஞ்சுட்டான், அப்படித்தான் செஞ்சான். யார் கூட்டாளி? அவன் பொண்டாட்டி தான் கூட்டாளி. அத்தனைக்கும் காரணம் பொண்டாட்டி தான். நான் இங்க உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லல, ஆபிரகாமின் பொண்டாட்டியை பத்தி சொல்றேன். ஆவாத ஐடியாவை கொடுக்கிறவா. சொல்லுங்க, ஆவாத ஐடியாவை கொடுக்கிறவா. நான் சொல்றேன், ஆவாத ஐடியாவை கொடுத்தது யாரு? சாராள். என்ன சத்தத்தை காணோம்? அவ தானே கொடுத்தா. வாக்கு தத்தத்தின்படி இருக்கிறவ தானே கொடுத்தா. அல்லேலூயா. சரி, அவ அப்பாவியா கிடந்தா. என்ன இந்த ஆவாத ஆலோசனை இல்ல, அவ ஆகார் உள்ள வந்து சேர்ந்தா. இப்போ உனக்கு பிடிக்கல, உடனே விரட்டி விட்டுட்ட, பிள்ளையோட தூக்கி அனுப்பிட்ட. அல்லேலூயா. ஆனா தேவன் பிள்ளையோட போனார். அல்லேலூயா. அந்த இடத்துல ரெண்டு காரியம் இருக்கு. தேவன் பிள்ளையோட இருந்தாரு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு. எவ்வளவு நல்ல தேவன் பார்த்துக்க. அல்லேலூயா. சரி, இந்த தங்கச்சி விரட்டி விட்டாள்ல. அல்லேலூயா. ஆபிரகாமின் மனைவி இருக்காளே, ஸ்தோத்திரம். ஆமா, கரெக்டா சொல்லணும்னா ரங்கி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம பாடா படுத்தினவா. ஸ்தோத்திரம். இங்க ஒரு ரியாக்ஷன் வர்றத பாக்குறேன். அல்லேலூயா. ஆனா சாராள்கிட்ட கேட்டா தான் அல்லேலூயா ஆபிரகாம் என்னெல்லாம் பண்ணாருன்னு கதை வரும். அதனால ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைக்கல தான். அல்லேலூயா. ஆமா, விட்டுரு, அந்த கதையை விட்டுரு. ஆனா ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கிறாரு, சாராளையும் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க யாரோட ஐக்கியமா இருங்க? இயேசுவோடு
ஆமா, ஒருவேளை கையக்கையே விட்டுட்டீங்கன்னா பின்னாடியே இயேசுநாதர் வந்து கையை பிடிச்சி ரெண்டையும் அப்படின்னு வச்சு விட்டுருவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அழைத்தவர், அந்த தேவன் கடைசி வரைக்கும் இந்த ஐக்கியத்தை விட்டுறாதபடிக்கு நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்று அவர் சரியா நடத்துவார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் வலுவாதபடிக்கு நடத்துவாரா? அல்லேலூயா. இப்ப உங்க ஐக்கியம் யாரோட இருக்கு? எவ்வளவு நேரம் இருக்கு? இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் இருக்குமா? இருக்கும் போல இருக்குமா? அல்லேலூயா. இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் இருக்குமா? அல்லேலூயா. இருக்கும்ல? ஆராதனை முடிகிற வரைக்கும் இருக்கும்லம்மா? இருக்குமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் உண்மை. அப்போ இன்னும் 1 மணி நேரம் இருக்கு போல. அவரும் உண்மை உள்ளவர், என்றென்றைக்கும் உண்மை உள்ளவர். அவர் சொன்னார்னா பின்னாடி ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, அது வேற உலகத்துல இருக்கு. அல்லேலூயா. அந்த உலகத்துக்குள்ளதான் இப்ப நான் எழுப்பி சொல்றேன். அல்லேலூயா. உங்களை இயேசு கிறிஸ்துவோடு அழைத்த தேவன், ஐக்கியமாயிருக்கும்படி அழைத்த தேவன். சொல்லுங்க, 2 பேரும் ஒன்னா இருக்கும்படி சொல்லுங்க. அவர் மூத்தவர், நான் இளையவர். சத்தம் வர மாட்டேங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க, அவர் மூத்தவர், நான் அவர் கூட பிறந்தவர். சொல்லுங்க, அவர் மூத்தவர், நான் பங்காளி, நான் உடன் சுதந்திரவாளி. சேர்ந்து நிற்கீங்களா தனித்தனியா நிற்கீங்களா? சிலர் தனித்தனியா நிற்கிறாங்க. அவங்களுக்கு அக்கா தங்கச்சியோட சேராது. அல்லேலூயா. ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. தானியேலுடைய அந்த அந்த தரிசனத்துல அவர்கள் ஒன்றோடு ஒன்று களவாது இருப்பார்கள் சொன்னார்ல. நீங்க படிக்கலையா? படிச்சேன். அது கலக்காது, தேவனோட கலக்காது. அது போய் சேர்ந்துடும். அந்த ஜனம் அதில் தான் போறியா? அல்லேலூயா. உன்னால நேசிக்க முடியாத ஜனம் இங்க இருக்கா? அல்லேலூயா. உன்னோட இயேசுவோட ஐக்கியமா இருக்கணும்னா ஒரு காரியம் இருக்கு, நீ எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும். யாவரோடும் சமாதானமா இருக்கணும். இருந்தா அவரோட ஐக்கியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இருப்பியா? நீ கொக்கா? நீ பெரிய கொக்கா? சொல்லுங்க, கொக்கா. உனக்கு என்னதுக்கு அவ்வளவு வைராக்கியம்? நான் சொல்றேன், வைராக்கியமோ கோபமோ எங்க இருக்கோ அங்க அவ்வளவு ஆக்கங்கட்டதும் அங்கதான் இருக்கும். அவ்வளவு சாபமும் அங்கதான் இருக்கும். அது விளங்காது. பிசாசு ஏதோ போராடுறான். இன்னைக்கு சொல்றேன், அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணுகிற பிசாசின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவினாலே அழிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் காரியம் இன்னும் போராட்டத்துக்குள்ள இருக்கும்படி ஒரு போராட்டத்தை கொடுக்கிற அந்த பிசாசு இன்றைக்கு உன் காலுக்கு கீழே காரிய சுத்தி உன்னோடு கூட தேவனுடைய வல்லமை உன்னை ஆசீர்வதிக்கும்படி. யாரெல்லாம் அப்படி நம்புறீங்க? ஆமென். கொஞ்சம் இயேசுவோடையே இருக்க பாருங்க. சொல்லுங்க, இயேசுவோடு. ஆமா, விட்டு விலகாதீங்க. நான் இயேசுவை சொல்லல, உங்களை சொல்றேன். அல்லேலூயா. யாரை விட்டு விலகாதீங்க? இயேசுவை விட்டு விலகாதீங்க. விலகாத. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விலகாத, அந்த சுகத்தை விட்டு விலகாத. இயேசு இந்த உடம்பு முடிச்சுட்டு நம்ம பந்திக்குள்ள போறோம். இயேசு சுகம் லேட்டா தருவார், ரொம்ப லேட் ஆகும், வருஷ கணக்கில் ஆகும். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு யாராவது குத்தூசி இருக்கான்னு கேட்டா, என்னது குத்தூசி?
குண்டூசி இல்ல, குத்தூசி. சொல்லுங்க, குத்தூசி. ஏன்னா அப்படி சொன்ன உடனே நான் தும்மா ஆரம்பிச்சிருவேன். அச்சு குச்சி குச்சி குச்சின்னு தும்மா ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அதுல தூசி இருக்குல்ல. எனக்கு தூசினா அலர்ஜி. இப்ப இல்ல, டஸ்ட் அலர்ஜி, சோத்திரம். சிலருக்கு ஃபேன் காத்து அலர்ஜி, சோத்திரம். அல்லேலூயா. என்ன அலர்ஜி? தூக்கம் வந்துருது, அவ்வளவுதான். அல்லேலூயா. நன்றி ஏசப்பா, சோத்திரம். யாரு கிடைக்கும்? அப்ப இந்த அலர்ஜிக்காக நான் போராடினேன். அல்லேலூயா. ஆமா, அந்த போராட்டம் ஜெயிச்சிருச்சு. அல்லேலூயா. சின்ன ஒரு ஜலதோஷத்துக்கு இவ்வளவு பாடா? நான் வருஷ கணக்கில் பாடுபட்டேன். அல்லேலூயா. ஆகையினாலதான் பாடுபடுகிற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இனி உங்கள் குடும்பங்களிலே எந்த விதமான ஜலதோஷமும் சளியும் ஆஸ்துமாவும் அந்த ரெஸ்பிரேட்டரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் உங்க குடும்பத்திலிருந்து இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுத்துகிறேன். உங்களோடு ஐக்கியமாய் இருக்கிறவர் அவைகளை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். வேற ஏதாவது பலவீனம் இருக்கா? இல்லையா? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கால் கையில இடுப்புல ப்ராப்ளம் இருக்கா? ஸ்தோத்திரம். இனிமே அது இல்லை. சொல்லுங்க, நான் யாரோட ஐக்கியமா இருக்கிறேன்? சுகம் அளித்தவர், என்னை குணமாக்கினவர், என் பரிகாரியாகிய கர்த்தர், அவரோடு. நல்லா சொல்லுங்க, அவரோடு. அவர் என்னை மட்டும் அல்ல, என் மனைவிய, என் பிள்ளைகளை அல்லேலூயா சுகமாக்கினவர். ஆமெனா? போக மாட்டேன். ஜெபம் பண்ணி போக மாட்டேன். அவர் போக மாட்டார். அது மட்டும் தான் மாட்டார். சத்தியமா போவாது. அது உன் மேல விதிச்சிடும். போக மாட்டேங்குங்க, சுகமா ஆக மாட்டேங்குங்க. மேல ஏற்கனவே வேற வார்த்தை கிடையாது. சுகமாக்குறவரோடு
உங்களை ஐக்கியப்படுத்த அந்த பிதாவாகிய தேவன் உண்மையுள்ளவர். ஆகினால என் சரீரத்துல நோய்க்கு இடமே இல்ல, பலவீனத்துக்கு இடம் இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்துல உனக்கு ஒரு பலவீனம் ரொம்ப நாளா உன்னை ஆண்டு கொண்டிருந்தா, இன்றைக்கு அந்த ஐக்கியத்திற்கு அழைத்த தேவன் அந்த பலவீனத்தை இன்னைக்கு ரிமூவ் பண்றாரு. போய் எலும்புகளுக்குள்ள ஆரோக்கியத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, தேவ ஞானத்தோடு உண்மையுள்ளவர். நீ ஏன் இருக்கிறாய்? அவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே ஐக்கியமா இருக்கும்படி அழைத்தோம். நோயோட அவர் ஆரோக்கியத்தோட, அவர் ஆரோக்கியத்தோட, நானும் அதே ஆரோக்கியத்தோட, அவர் ஐஸ்வர்யத்தோட, நானும் அதே ஐஸ்வர்யத்தோட. அல்லேலூயா. அவரோட ஜெயம் இருந்தா அந்த ஜெயம் என்னோடையும் இருக்கு. ஊர்க்காரனியா யாரம்மா? என்னதான் பாஸ்டர் யோவன் தான் என்ன பார்த்து சொல்லுங்க. பாஸ்டர் என்னதான் அழைச்சாரு? ஆசீர்வதிக்கப்படும்படி என்னத்தான் அழைச்சாரு? கனப்படுத்தும்படி என்னத்தான் அழைச்சாரு? வேற யாரையாவது சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் அது. அல்லேலூயா. தேவன் கணிச்சு வரைக்கும் அவர் மன்னம் சாரி அவருடைய வருகை பரியந்தம், வருகை பரியந்தம் அவரோடு எடுத்துக்கொள்ள அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எப்பொழுது ஒன்றாயிருக்கும். இப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு என்றென்றைக்கும் என்றைக்கும் நான் ஒன்றாயிருப்பேன். சோதரன் நான் சொல்லட்டுமா? இந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு. அல்லேலூயா. வேற ஏதாவது ஒரு இடம் இல்லை, வேற இடம் உங்களுக்கு கிடையாது. என்றைக்கும் போது இந்த இடத்தை உறுதிப்படுத்திக் சம்மதிக்க முக்கியமாக இருக்கும்படி இன்றைக்கு உம்மோடு கூட சேர்ந்து கொண்டேன். இந்த ஐக்கியத்திற்கு விலக மாட்டேன். நீர் விலக மாட்டேன், நான் விலக மாட்டேன். எழுந்து